மீனா கடையில இருக்காங்க. சுருதி வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ரோகிணியும் வராங்க. பார்த்த உடனே அப்படியே சுருதிக்கு கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. ஆமா, நாம 2 பேரும் எங்க இருந்தாலும் இந்த ரோகிணி எப்படி தேடி வராங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. மீனா கிட்ட சுருதி சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு வேற வேலை கிடையாது. அதனால தான் இங்க வந்துட்டு இருக்கா அப்படின்னு மீனா பேசிட்டு இருக்காங்க. அங்கருந்து வராங்க ரோகிணி. வந்த உடனே இங்க பாருங்க. உங்க 2 பேர்கிட்ட நான் மறுபடியும் சொல்றேன். அத்தை மனோஜ்க்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அத கேட்ட உடனே அப்படியே கோவமா வருது. சுருதிக்கு கோவமா வருது. அப்படியே தவடிலேயே ஒண்ணு விடுறாங்க ரோகிணிய. அப்படியே பார்க்குறாங்க மீனா, என்ன இது திடீர்னு அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி அப்படியே தவடையில கைய வச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க. எதுக்காக என்ன அடிச்சீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னையும், மீனா அவங்களையும் சும்மாவே விட மாட்றீங்க. எங்க போனாலும் சுத்தி சுத்தி வரீங்க. இனிமே எங்க பின்னாடி வரவே கூடாது. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க பண்ற வேலைக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? அப்படின்னு சுருதி கோவமா பேசுறாங்க. அப்படியே மீனா பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. என்னதான் இருந்தாலும் நீங்க அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. இங்க பாருங்க ரோகிணி, நான் உங்களுக்கு நெறைய வாட்டி சொல்லிட்டேன். என்கிட்ட வராதீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். நீங்க பண்ணது தப்பு. அந்த தப்புக்கான தண்டனைய தான் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அத வந்து செய்ய மாட்டேன். எனக்கு இத பண்ணு, அத பண்ணுன்னு எங்க உயிர எடுத்துட்டே இருக்கீங்க. எங்க பின்னாடி இனிமே நீங்க வரவே கூடாது அப்படின்னு கோவமா கத்துறாங்க. அப்படியே பார்க்குறாங்க ரோகிணி. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் பேசவே இல்ல அப்படின்னு அப்படியே போறாங்க அழுதுகிட்டே. அப்படியே மீனா பார்க்குறாங்க. என்ன சுருதி இது திடீர்னு இப்படி அடிச்சுட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இவங்களெல்லாம் இப்படிதான் பண்ணணும். இங்க பாருங்க மீனா, இவங்க கிட்டலாம் ரொம்ப நம்ம வச்சுக்கவே கூடாது. எப்ப பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணுங்கன்னா, எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. அத மறைச்சுட்டு 2வது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தா, எல்லாம் இப்படிதான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இது தப்பு தானே! அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, என்னதான் இருந்தாலும் மேல கை வைக்கக்கூடாதுல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனா, இவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட்டே பண்ணாதீங்க. தயவு செய்து சப்போர்ட் பண்ணாதீங்க. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அத தான் நான் பண்ணுவேன். அப்படின்னு சுருதி சொல்றாங்க. மீனா அமைதியா இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே சுருதி போறாங்க. மீனா யோசிக்கிறாங்க. என்ன இது? இப்படி திடீர்னு அடிச்சுட்டாங்க. பாவம் ரோகிணி அடி நல்லா விழுந்திருக்கும் போல இருக்கே. தவட ஃபுல்லா அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க ரோகிணி நினைச்சு.